சமாதானத்திற்கு தேவன். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபையில் ஒரு சிலர் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். விசுவாசிகள் கூடி வந்திருக்கிற போது சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். ஆனால் அவர்களோ சகலவற்றையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்வதற்கு பதிலாக தங்களுடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சபையில் நடைபெறுகிற இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து பவுல் அவர்களிடம், சகோதரரே, இது என்ன என்று கேட்கிறார். ஏனெனில் இவை பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படவில்லை. கொரிந்து சபையில் காணப்படுகிற குழப்பத்தை பவுல் திருத்துகிறார். யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது 3 பேர் மட்டில் பேச வேண்டும். அவர்களும் ஒவ்வொருவராய் பேச வேண்டும். ஒருவன் அந்நிய பாஷையில் பேசப்பட்டதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் விசுவாசிகள் சபையில் அந்நிய பாஷையில் பேச வேண்டாம் என்று பவுல் சொல்லுகிறார். அவன் சபையில் வெளிப்படையாக பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசலாம். ஆகையினால் அந்நிய பாஷையில் பேசும்போது அதற்கு அர்த்தம் சொல்லுவது அவசியமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் எப்படி சொல்ல வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசிகள் கூடி வந்திருக்கிற போது 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் நல்ல தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கலாம். ஆகையினால் விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நிதானிக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு பேசுகிறார்கள் என்பதை சபையார் நிதானித்து அறிய வேண்டும். ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க வேண்டும் என்றும் பவுல் யோசனை சொல்லுகிறார். இவருக்கு புதிய வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. தேவன் கொடுத்திருக்கிற புதிய வெளிப்பாட்டை தீர்க்க தரிசனமாக சொல்லுவதற்கு சபையில் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். மேலும் முந்தி தீர்க்க தரிசனம் சொன்னவன் பேசாமல் இருந்து மற்றவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இதனால் விசுவாசிகள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். புறஜாதி ஜனங்கள் விக்கிரக ஆராதனையின் போது தங்கள் சத்தத்தை உயர்த்தி சரீரத்தை குலுக்கி மகா சத்தமாய் ஓசமிட்டு விக்கிரகங்களின் வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவர்களுடைய சத்தத்தை அவர்களால் அடக்க முடியாது. கட்டுப்பாடு இல்லாமல் கத்துவார்கள். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் புற ஜாதியாரைப் போல கட்டுக்கடங்காமல் பேசக்கூடாது. தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் நிதானமாயும் அமைதியாயும் தீர்க்க தரிசனங்களை தெளிந்த வார்த்தைகளினால் பேச வேண்டும். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் சபையின் இயல்பான நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மயக்க நிலையில் இல்லை, சுயாதீன நிலையில்தான் இருக்கிறார். ஆகையினால் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை பயபக்தியோடு சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தெளிவாக பேச வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுவதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கும்
பவுல் இதுபோல கட்டுப்பாடுகளை சொல்லிவிட்டு இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியதன் காரணத்தையும் சொல்லுகிறார். அந்நிய பாஷையில் பேசுவதும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசும்போது சபையில் சந்தோஷமும் சமாதானமும் ஒற்றுமையும் ஒருமனமும் உண்டாக வேண்டும். கலகத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். சபையார் குழப்பத்திலும் கலகத்திலும் இருக்கும்போது அவர்களால் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் சமாதானத்தோடும் ஆராதிக்க முடியாது. விசுவாசிகள் கலகத்திலும் குழப்பத்திலும் இருக்கும்போது அவர்களுடைய தேவனும் கலகத்திற்கு தேவன் என்று புறஜாதியார் நிதானிப்பார்கள். ஆனால் கர்த்தரோ கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். குழப்பத்திற்கு விரோதியாய் இருக்கிறார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கொரிந்து சபை மாத்திரம் அல்லாமல் பரிசுத்தவான்களுடைய எல்லா சபைகளிலும் கர்த்தர் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால் எல்லா சபைகளிலும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். ஆவியானவர் விசுவாசிகளுக்கு ஏராளமான வரங்களை கொடுக்கும்போது அவற்றை தாறுமாறாக பயன்படுத்தக்கூடாது. சபையில் பக்தி விருத்தி உண்டாவதற்கு பதிலாக சபையில் குழப்பமும் கலகமும் வருவதற்கு வரங்களை பயன்படுத்திவிடக்கூடாது. ஒவ்வொரு வரத்தையும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் பயன்படுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையில் நடைபெறும் காரியங்கள்: சங்கீதம் பாடுதல், உபதேசங்களை போதிப்பது, அந்நிய பாஷைகளும் வியாக்கியானங்களும், தீர்க்க தரிசனங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல், கர்த்தருடைய பந்தியும் அன்பின் விருந்தும், வேத வாக்கியம் வாசிப்பது, ஜபங்கள், வரங்கள் கிரியை செய்வது, குணப்படுத்துதல், விசுவாசம், அற்புதங்களை செய்தல் முதலியன, ஆவிகளை பகுத்தறிதலும் நிதானித்தறிதலும், ஊழிய அறிக்கை சமர்ப்பிப்பதும் ஊழிய காரியங்களை விவாதிப்பதும், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக தலையின் மீது கைகளை வைத்து ஜெபிப்பது, பிரசங்கம் பண்ணுதல், மிஷனரிகளை அனுப்புதல், தர்ம பணம் சேகரித்தல், சம்பாஷணை பண்ணுதல், தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிடுதல், சபையின் வழக்குகளை விசாரிப்பது, சபைக்கு புதிய அங்கத்தினர்களை சேர்ப்பது. பாஷை என்றாலே அது பேசுபவருக்கும் அவரோடு சம்பாஷணை பண்ணுவோருக்கும் புரிந்திருக்கும். இங்கு அந்நிய பாஷை என்னும் வாக்கியமானது ஆவியின் வரங்களில் ஒன்றான பாஷைகளின் வரத்தை குறிப்பிடுகிறது. தான் பேசுகிற பாஷையின் பொருளை அந்நிய பாஷையில் பேசுகிறவர் புரிந்து வைத்திருப்பதில்லை. சபை ஆராதனையில் அந்நிய பாஷையில் பேசுவது வேதாகமத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆராதனையில் அதிகபட்சமாக 3 பேர் அந்நிய பாஷைகளில் பேசலாம். ஒருவன் அந்த பாஷையின் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இரண்டாவது நபர் அந்நிய பாஷையில் பேசுவதற்கு முன்பாக முதலாவது நபர் அந்நிய பாஷையில் பேசியதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுகிறவர் தான் பேசிய பாஷையின் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். அந்நிய பாஷையில் பேசியவரே அதன் அர்த்தத்தையும் சொல்லலாம். அவர் மூலமாக அர்த்தம் சொல்லப்படாவிட்டால் பாஷையை வியாக்கியானம் பண்ணும் வரமுடைய வேறொருவர் அதன் அர்த்தத்தை சொல்லலாம். 3 பேர் அந்நிய பாஷையில் பேசிய பின்பு அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் அந்நிய பாஷையில் பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் அந்நிய பாஷையில் பேசும் வரத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாமும் சபையில் உள்ள மற்றவர்களும் பக்தி விருத்தி அடையலாம். தீர்க்கதரிசிகள் கூட 2 அல்லது 3 செய்திகளை மட்டுமே கூறலாம். அவர்கள் கூறிய தீர்க்க தரிசன செய்தியை சபையார் நிதானித்து அறிய வேண்டும். தேவனுடைய சத்தியம் தீர்க்க தரிசனம் கூறுகிறவர் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷைகளானாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அவை வேத வாக்கியத்தின் பிரகாரம் உள்ளதா என்பதை சபையார் நிதானித்து அறிய வேண்டும். அந்நிய பாஷையில் பேசப்படும் செய்தியோ தீர்க்க தரிசன செய்தியோ வேத வாக்கியத்திற்கு ஒத்திருக்கவில்லை என்றால் அந்த செய்தி தேவனுடைய செய்தி அல்ல என்றும், அந்த நபர் தேவ ஆவியினால் பேசாமல் தன்னுடைய சொந்த ஆவியினால் பேசுகிறார் என்றும் நாம் நிதானித்து அறிய வேண்டும். சபையில் பேசுகிற எல்லோருமே தெய்வீக வெளிப்பாட்டை கூறுகிறார்கள் என்று உறுதியாக கூற முடியாது.
ஆகையினால் ஒவ்வொரு செய்தியையும் நாம் நிதானித்து அறிய வேண்டியது மிகவும் அவசியம். புருஷர்கள், ஸ்திரீகள் ஆகிய அனைவருமே தீர்க்க தரிசனம் கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஒருவர் அந்நிய பாஷையில் பேசும்போது அல்லது தீர்க்க தரிசனம் கூறும்போது அவர் தன்னுடைய ஆவியை அவித்து போடக்கூடாது என்று கூறுகிறோம். ஆவியை அவித்து போடக்கூடாது என்று நினைத்து வேத வாக்கியத்திற்கு புறம்பான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. செய்தால் சபையில் குழப்பமும் பிரிவினையும் உண்டாகும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபையில் குழப்பத்தை உண்டாக்க மாட்டார். சபையின் ஒழுங்குமுறைகளை தாறுமாறாக்க மாட்டார். சகலமும் ஒழுங்காகவும் கிரமமாகவும் நடப்பதற்கு ஆதரவாக இருப்பார். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசும் வரத்தை தேவனே விசுவாசிகளுக்கு அருளுகிறவர்.